புத்தகங்கள் குரான் ஹதீஸே சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லீம் ஹதீஸ்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதில் 3626 அப்படிங்கிற நம்பர் உள்ள அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முகமது சொல்கிறாரு, நான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரேபிய தீபகற்பத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன், முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் அங்கே வாழ விட மாட்டேன் என்று முகமது சொல்லியிருக்கிறார். இதுதான் பேஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம் ஏன் இந்த முஸ்லீம் மக்கள் அரேபியர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க எஜெண்டா எங்கிருந்து எடுக்கிறாங்க? இப்ப சமீபத்தில் கோமேனி கூட ஈரான்ல இருந்து வெளியில பேசும்பொழுது உலக நாட்டு முஸ்லீம்களே ஒன்று கூடுங்கள், மாஸ்க்ல ஞாபகம் பள்ளி வாசல வச்சு அவர் பேசுறாரு. ஒரு மத தலைவர், ஒரு நாட்டின் தேசிய தலைவர் அமைதியை விரும்பாதபடி உலக மக்கள் முஸ்லீம்களுக்கு ஒன்று கூடுங்கள், யூதர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் பேசுறாரு. எங்க இருந்து இந்த கான்செப்ட் எடுத்தாங்கன்னு சொன்னா, அவருடைய முகமது என்கிறதான அவருடைய நபியுடைய வார்த்தைகள் இதெல்லாம். அப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அரேபிய தீபகற்பத்தில் வாழவிடக்கூடாது. இதுதான் தீபகற்பம் மீன்ஸ் அந்த பெனின்சுலா. ஓகே, அந்த சுற்று வட்டாரத்தில் யாருமே முஸ்லிம்களை தவிர வாழக்கூடாது. அப்போ மதத்தை தான் அங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. நாடு பிரச்சனை கிடையாது, யூத வெறுப்பு தான் பிரச்சனை. யூத வெறுப்பு, யூதர்கள் என்பது முஸ்லிம்கள் கிடையாது. அதையும் சொல்றேன். ஏன் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அங்க வாழ விட மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் வருது, நம்ம அதை படிக்க போறோம். ரொம்ப நகைச்சுவையாகவே இருக்கும். முஸ்லிம் 5383 அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் நம்பர் இருக்குது. முகமது நபி அவர்கள் நிறைய மார்க்க பிரச்சாரம்